வாசிப்போம். சங்கீதம் 27 வாசிப்போம். கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? இந்த கால பொழுதுல நம்ம யாருக்கு அஞ்சணும்னு அவசியம் கிடையாது. அல்லையா? யாருக்கு பயப்படணும்னு ஒரு அபிஷேகம் கிடையாது. அல்லையா? ஆனால் ஆண்டவராக இயேசுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நம்ம நிச்சயமா பயப்பட வேண்டும். அல்லையா? அப்ப இந்த கால பொழுதுல கூட சோத்திரம், கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பாரா? வெளிச்சம் பகல்ல பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சம் இல்லையா? கண்ணுக்கு தெரிகிற அளவு நமக்கு எவ்வளவு தூரம் வெளிச்சம் தெரியுதோ, அதே போல தேவனாகிய கர்த்தர் இந்த கால பொழுதுல உங்களுக்கு ஒரு நல்ல வெளிச்சமாக இருப்பார். ஆமென். சோதரன், உங்களுக்கு ஒரு வெளிச்சமா இருப்பார், உங்க குடும்பத்துக்கு ஒரு வெளிச்சமா இருப்பார், உங்க பிள்ளைகளுக்கு ஒரு வெளிச்சமா இருப்பார், படிப்புல ஒரு வெளிச்சமா இருப்பார், நீங்க செய்யும் தொழில ஒரு வெளிச்சமா இருப்பார், அவங்களுடைய பாதைகள்ல ஒரு வெளிச்சமா இருப்பார். சோதரம், இப்ப எல்லா காரியத்திலும் தேவனாகிய கர்த்தர் வெளிச்சமா இருக்கும்போது யாருக்கு பயப்படுவேன்? இப்ப ஏன் பயந்து பயந்து வாழ்றீங்க? எதனால பயம் உங்க வாழ்க்கையில கடந்து வருகிறது? என்ன நோக்கத்துக்காக உங்க வாழ்க்கையில பயம் கடந்து வருகிறது? அப்போ பயப்படாம நீங்க என்ன செய்யணும்? கடந்து போகணும். ஒவ்வொரு நாளும் உலகத்துக்குள்ள போகும்போது பயப்படாம போக வேண்டும். ஆமென். பயந்து பயந்து போறதுதான் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யுது? மறுபடியுமாக பயத்தை கொண்டு வருது. ஆமென். இப்ப நாளையில நீங்க கால பொண்ணு ஒரு முடிவெடுக்க வேண்டும். இந்த காலையில நான் பயப்படாம நான் ஆண்டவர் சமூகத்துல உலகத்துக்குள்ள போவேன். எதுக்கும் பயம் இல்லை. ஏன்னு கேட்டா, தேவன் எனக்கு என்னவா இருக்கார்? வெளிச்சமா இருக்கார். இருள போற மனுஷனுக்கு எப்படி ஒரு வெளிச்சம் தேவைப்படுகிறதோ, அதே போல பகல்ல போறதுக்கு நமக்கு ஒரு வெளிச்சம் தேவை. அது எந்த வெளிச்சம் பகல்ல தேவைப்படுது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வெளிச்சம் நமக்கு தேவைப்படுகிறது. இருள என்ன வெளிச்சம் தேவைப்படுகிறது? கரண்ட் சம்பந்தப்பட்ட காரியங்கள் வெளிச்சம் தேவைப்படுகிறது. அப்ப இந்த வெளிச்சத்துல நான் கடந்து போவேன், இந்த வெளிச்சத்தோடு நான் போவேன் என்று சொல்லி நீங்க என்ன செய்யணும்? கடந்து போக வேண்டும். இப்ப வெளிச்சத்துல கடந்து போகும்போது எல்லாத்துக்கும் ஒரு பிரகாசமா இருக்க முடியும். நம்ம செய்கிற காரியங்களில் ஒரு பிரகாசமா இருக்க முடியும். நம்மளுடைய திட்டங்கள்ல ஒரு பிரகாசமா இருக்க முடியும். நம்மளுடைய செயல்களில் ஒரு பிரகாசமா இருக்க முடியும். ஏன்னு கேட்டால், தேவன் காட்டுற வெளிச்சத்துல நாங்க என்ன செய்யறோம்? கடந்து போய்கிறோம். அல்லேலூயா. தேவன் காமிக்கிற வெளிச்சத்துல நாங்க போகும்போது எதற்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? இதனால பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, தைரியமா சொல்றதுனால நான் பயப்பட மாட்டேன். எதுக்கும் பயமும் எனக்கு வரவும் வராதுன்னு நீங்க ஆண்டவர் சமூகத்துல சொல்லுவீங்கன்னு சொன்னா, எந்த கால பொழுதுல